அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரத்துல பவுல் அத்தனே ஊர் என்ற ஊருக்கு அவர் போறாரு. உங்களுக்கு படிச்சவங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு ஒரு கடவுள், தெருவுக்கு தெருவு ஒரு பலிபீடம். இப்போ நம்ம ஊர்ல தெருவுக்கு தெருக்கு ஒரு சர்ச் இருக்கிற மாதிரி அங்கங்க பலிபீடங்கள் இருக்கு. ஆனா அவர் அங்க போய் பார்க்கும்போது அறியப்படாத தேவன் அப்படின்னு ஒரு பலிபீடத்தை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் சர்ச்சா போய் பார்த்தோம்னா தெருவுக்கு தெருக்கு ஒரு சர்ச் இருக்கு. பல விதமான இயேசுகள் நாம் பார்க்க முடியும். மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்றபடி சில பேருக்கு ஆர்சியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இயேசு, மரியா பிடிக்கிற மாதிரி, சில பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற இயேசு, சில பேருக்கு 10% கொடுத்தா நமக்கு 100% கொடுக்குற இயேசு, வெற்றி கொடுக்குற இயேசு, அன்பான இயேசு, பல விதமான பலிபீடங்கள் கிறிஸ்தவத்திலையும் நம்ம பார்க்க முடியும். எப்படி பவுல் அந்த மக்களுக்கு போய் அறியப்படாத தேவனை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த ஒரு தேவனை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டா வேற எந்த பலிபீடமும் நமக்கு தேவையில்லை. ஒரு மெய்யான தேவனை யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற எந்த கள்ளப்போதகர் பின்னாடி நம்ம ஓட வேண்டியதில்லை. எந்த வித்தியாசமான மனிதர்கள் ஏற்படுத்தின பலிபீடங்களுடைய அவசியமே இருக்கிறது இல்லை. அவர் அந்த அறியப்படாத தேவன் சொல்லி அவருடைய குணாதிசயங்கள் எப்பேற்பட்டது என்றது அந்த 17வது அதிகாரத்துல நமக்கு விளக்கி கொடுக்கிறாரோ அவர் யார். அதே விதத்தில் நம்ம என்ன செய்யறோம், இந்த விசுவாச அறிக்கையில 2வது சாப்டரை எடுத்து ஒரு விதத்துல கிறிஸ்தவத்தில் அறியப்படாத தேவனாகத்தான் இருக்கிறார். இதோ வேதத்தின் தேவனை பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த தலைப்புல தானியேல் 11:32 சொல்லுகிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி பெரிய செயல்களை செய்வார்கள். தங்கள் தேவன் யார் என்று, எவ்வளவு பெரியவன் என்று, எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை அறிந்திருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பயங்கர தைரியமா இருந்து எந்த அளவுக்கு அந்த தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ அதன்படி பெரிய காரியங்களை செய்வார்கள் அப்படின்னு நம்ம தானியேல் சொல்றத பார்க்கணும். அந்த விதத்துல நம்ம கடவுளை அறிஞ்சுக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த விசுவாச அறிக்கையில ஆரம்பத்துல அவருக்கு நம்ம மூதாதியர்கள் அதை எழுதி இருக்கிறது அந்த ஷெம்மான்றத வச்சு எழுதி இருக்கிறாங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மெய்யான ஜீவனுள்ள தேவன், அவர்தான் கர்த்தர் என்பதை நாம் பார்த்தோம். எல்லா இடங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஸ்தலங்களுக்கும், எல்லா காலங்களுக்கும், எல்லா படைப்புக்கும் ஒரே கர்த்தர் அவர்தான். புனிதமான அவருடைய நாமம் அது. அவர் நம் தேவன் என்னும் போது அவருடைய எல்லா குணாதிசயங்களும் நம்முடைய நன்மைக்காக. அதனாலதான் நம் தேவன் அவரை யாருன்னு தெரியும் போது நம்ம ரொம்ப பலம் கொள்ளுவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு எது இருக்குதோ இல்லையோ வருதோ போதோ நம்ம தேவன் நம்மளை விட்டு போறவர் இல்லை. இப்பேற்பட்ட தேவன் என்னோடு இருக்கும் போது சாதாரணமா ஆண்டவரை பத்தி நினைச்சா சாதாரணமான நம்ம வாழ்க்கை தான், விசுவாசம் தான் இருக்கும். ஆனா அவர் எவ்வளவு பெரிய தேவன் நம்ம நினைக்கும் போது ரொம்ப பலன் கொண்டு திடமானதா இருப்போம். அவர் ஒரே தேவனா இருப்பதனால் நாம் முழு உள்ளத்தையோ அன்போ அவருக்குத்தான் நம்ம காட்டணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரே தேவனா இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு நீங்க மியூட்ல இல்லாதவங்க மியூட்டுக்கு போடுங்க, சில பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சு. ஓகே, இப்போ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அந்த தேவனுடைய குணாதிசயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது அவர் மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள ஒரு செத்த தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன் போது தனிப்பட்ட விதத்தில் நம்மளோடு உறவாடுகிற தேவன். கல்லு மண் எவ்வளவுதான் அதுக்கு ஆராதனை பண்ணாலும் அது நம்மளை பார்க்காது, ஒன்றும் செய்யாது. ஆனா இவர் நம்ம அவரை தேடும் போது, அவரை நாடும் போது, அவரை நேசிக்கும் போது பதிலளிக்கிற தேவன். எபிரேயர் 11 போட்டிருக்கு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறாராம். யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா மண்ணெல்லாம் தேடிட்டு போனா அது ஒரு யூஸ் கிடையாது, அது பார்க்கவும் பார்க்காது, உணரவும் உணராது, பதிலும் கொடுக்காது. ஆனா இவரை தேடுகிறவர்களுக்கு மகா பெரிய பலனை அளிக்கிற தேவன். ஏன்னா இவர் காணுகிற தேவன்.
ஓகே, நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள்லாம் அந்த பயணத்தில் தான் இந்த ஜூம் மூலமாகவும் நம்ம எல்லாம் என்ன செய்ய பார்க்குறோம், இந்த தேவனை நம்ம தேட பார்க்குறோம். நிச்சயமாக இதுக்கு நமக்கு பலன் அளிப்பார். இன்னைக்கு தொடர்ந்து பார்க்குற இந்த பாடத்தில் 5 மீதி இருக்கு, இன்னும் குணாதிசயங்களை நம்ம பார்த்து படிப்போம். 5 குணாதிசயங்கள். அவர் அந்த விசுவாச அறிக்கையின்படி அவர் தன்னியல்புள்ள தேவன், பரிபூர்ண தேவன், எல்லையற்ற தேவன், புரிந்து கொள்ள முடியாத தேவன், கண்ணுக்கு புலப்படாத சுத்த ஆவியான தேவன். ஓகே, இந்த 5 காரியங்கள் ஒன்னா பார்க்கலாம். அவர் தன் இயல்புள்ள தேவன். தன் இயல்பு இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இஸ் a செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட். இது ரொம்ப அற்புதமான சத்தியம். இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரத்தில் இருக்கிற சகலமும் தேவனால் படைக்கப்பட்டது. நமக்கு அது தெரிஞ்சது. ஒரு சின்ன புள்ள கேட்டுச்சான், எல்லாத்தையும் கடவுள் படைச்சார்னா கடவுளை யாருங்க படைச்சாரு? மனுஷனை மண்ணில இருந்து ஆண்டவர் படைத்தார். கடவுளை எதெல்லாம் படைக்கப்பட்டார் அவர்? யாரும் அதுக்கு என்ன பதில்? யாருமே கடவுளை படைக்கல. எல்லாத்துக்கும் காரண கர்த்தராக ஆதியும் அந்தமாக இருக்கிற அவர் மட்டும்தான் படைக்கப்பட்ட இனத்திலேயே சேராத ஒருவர். அவர் மட்டும்தான். அவர் ஒருத்தர் தான் அந்த இனத்துல சேர்ந்தவர். அதனாலதான் அவர் தேவன். படைக்கப்பட்ட எந்த மூலையும் அவரை படைக்கப்படாத அவரை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. அவர் நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். படைக்கப்படாத யூனிவர்ஸ்னுவாங்க, பல மல்டிவர்ஸ்னுவாங்க. அதுல எல்லாம் தன்னுடைய படைப்பின் சகல எல்லைகளையும் கடந்து எல்லாத்துக்கும் மேலாக சுதந்திரமாக யார் மேலேயும் சார்ந்திராம தன்னியல்பாக இருக்கிற தேவன். நீங்க அதை எப்பனா ஆழமா யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய பேர் கடவுளை பத்தி ஆழமா சிந்திக்கிறது கிடையாது. எவ்வளவு பெரிய தேவன். நம்ம மைண்ட சில நேரங்கள்ல அதை அவுத்து விட்டு அப்படியே மேல போய் இந்த தியானம் பண்ணுவாங்கன்றாங்க. நீங்க அப்படியே உட்காந்து அப்படியே மேல போங்க, அப்படியே ஒன்னும் யோசிக்காதீங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். அதுல இல்ல தியானம். உண்மையான தியானம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம மைண்ட கொஞ்ச நேரம் அமைதலாக்கி நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர்னு நம்ம அப்படியே மைண்டை உயர்த்தி அவரை பத்தி சிந்திக்கிறோம் பாருங்க. அதுதான் பிரயோஜனமான வேதம் அனுமதிக்கிற தியானம் இல்லைங்களா? நம்ம சண்டே போய் அவர் நாமத்தை, ஆண்டவரே நீங்கள் பெரியவர், நீங்கள் மகத்துவமானவர், நீர் சர்வ வல்லமை உள்ளார், அது அந்த வார்த்தைகளை கத்துக்கிறோம். அந்த ஒரு பேச்சு திறமையை கத்துக்கிறோம், வார்த்தைகளை கத்துக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கொஞ்ச நாளாக சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ண கத்துருக்கிறோமா? அதனோட விசாலத்துல எவ்வளவு பெரிய தேவன் இவர் என்பதை நம்ம சிந்தித்து பார்த்து அதுல மெய் மறந்து அதிர்ந்து போய் ஆச்சரியத்துல பிரமிப்புல நின்று பார்த்து, அம்மாடா எவ்வளவு பெரிய கடவுள் இவர் என்ற ஒரு 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 மறுரூப அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அது ரொம்ப அவசியங்க. கடவுளை அனார்ந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு மூழ்கி போற ஒரு தியானம் ரொம்ப அவசியம். அதை நம்ம செய்யாது இருக்கும் போது அவருடைய நாமத்தை நம்ம வீண்ல தான் வழங்குறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே அப்படின்னு சும்மா ஏதோ ஒன்று பேசி வார்த்தைகளா கொட்டிக்கிட்டு போறது. என்ன அதுக்கு அர்த்தம்? என்ன அதனோட இது ஆழம் இல்லைங்களா? அதை அப்படி நம்ம செய்யாம போகும்போது நம்ம மனசுலயே ஒரு கடவுளுக்கு ஒரு விக்கிரத்தை வச்சுக்கிறோம். அவர் பயபக்தி இல்லாம அவருக்கு முன்பதா நம்ம ஆவிக்குரிய சுகத்துக்கு, நம்முடைய ஆவிக்குரிய சுகமான வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கு தெரியுமா? நம்ம அவரை பத்தி என்ன புகழ்றோன்னு இல்லை, நம்ம மைண்ட் அவரை பத்தி எவ்வளவு உயர்வான சிந்தனைகளை கொண்டு இருக்கிறது. சில பேருக்கு வாழ்க்கையில எடுத்தா பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, ஃபைனான்சியல் பிரச்சனை, அந்த புரிதல் இல்லை, ஸ்ட்ரெஸ், கிறிஸ்தவ வாழ்க்கையே போராட்டம். 101 பிரச்சனைகளுக்கு நான் நம்புவீங்களா? நான் சொன்ன காரணம், நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற 101 பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? கடவுளை நாம் சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்தித்து அவரை அறியாததுனாலதான். அவரை காண்டி சிந்தித்து நாம் அறிந்தோன்னா எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருந்து ஓடி போயிடும். உணர்றதில்ல. நான் சொல்லுவேன், இந்த தியாலஜி டிட்டர்மைன்ஸ் ஆர் பயாலஜின்னுவேன். அதாவது நம்ம கடவுளை பத்தி என்ன மாதிரி சிந்தனைகள், உயர்வான சிந்தனைகளை வச்சிருக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம பயாலஜின்னு லைஃப், நம்ம லைஃப் இருக்கும்.
நம்ம வாழ்க்கை கடவுளை பற்றி நம்ம என்ன ஆழ உயர சிந்தனை கொண்டு இருக்கிறோமோ அதை பிரதிபலிப்பது தான் நம்ம வாழ்க்கை. கடவுளை பற்றி தாழ்வான எண்ணங்கள், குறைவான எண்ணங்கள் இருந்தால் அதுக்கு தாழ்வான வாழ்க்கையும் குறைவான சிந்தனைகள் தான் நமக்கு இருக்கும். நம் தேவன் அதிசயமான தேவன், பிரமிக்கத்தக்க தேவன். அவருடைய உயர்ந்த சிந்தனைகளை கொண்டு இருக்கணும். நான் சொல்றேன், இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குணாதிசயத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க, பிரமித்து தான் போவீங்க. அது நான் எப்படி செய்யறதுன்னு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு வேலை காமிச்சு கொடுக்குறேன். எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது. எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு வருஷம் இந்த சாப்டரை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும். அவ்வளோ விஷயம் அதில் இருக்கு. அது ஒரே ஒரு காரியத்தை ஒண்டி நம்ம பார்ப்போம். ஒரு முதல்ல தன் இயல்புள்ள தேவன் அப்படின்னா என்ன? செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட். சங்கீதம் 92 சொல்லுது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருந்தீர். பர்வதங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி, பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி, ஒருவரும் உருவாகிறதுக்கு முன்னாடி நீ என்றென்றோ அனாதியா தேவனாய் இருந்தீர். நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? கொஞ்ச நேரம் ஒரு டைம் மிஷின் வாங்க இல்லைங்களா? டைம் மிஷின் அப்படியெல்லாம் இல்லை. அந்த டைம் மிஷின்ல போற மாதிரி உங்க சூழ்நிலையெல்லாம் மறந்து, உங்க வீடு வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்து அந்த டைம் மிஷின் உட்காந்து அப்படியே உயரத்துக்கு போய் பின்னாடி வாழ்க்கையில போவோம், ஆயில்ல போவோம். போய் பார்க்கும்போது எவ்வளோ டைமுக்கு பின்னாடி இயேசு வந்தாரு, இயேசுக்கு பின்னாடி என்ன, இயேசுக்கு அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, பழைய ஏற்பாடு, மோசே, நோவா, அதுக்கு முன்னாடி கடைசியில போய் பார்த்தோம்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உருவாக்குனார். அப்பதான் டைமே ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை அங்கிருந்து கேரை சேஞ்ச் பண்ணி இன்னும் கோடி 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 எத்தனை பில்லியன் வருஷங்கள் பின்னாடி 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 யுக யுகங்களை கடந்து, ஆயுள்களை கடந்து 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 போய் 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 பார்த்து ஒரு இடத்துல நிக்கிறோன்னு வைங்க, அங்க ஒருத்தர் தான் இருப்பார். அவர் தான் தேவன். யார் மேலேயும் சார்ந்திராம நித்தியமாக தன்னியல்புள்ள தேவனாக என்றென்றும் வாழும் தேவனாக அவர் மட்டும்தான் இருந்தார். பூரண ஜீவனோடு தன்னியல்போடு தன்னிலே தான் சந்தோஷமாக நிறைவாக திருப்தியாக இருந்த தேவன். எத்தனை காலம் அவர் அப்படி இருந்தாரு? ஐயோ, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு யுகங்கள் இல்லை, 2 யுகங்கள் இல்லை, யுக யுகாந்திரங்களாக நம்ம மூளையெல்லாம் சிந்திக்க முடியாத ஆயுள்கள். உலகம் உண்டாகி 6000 வருஷம் தாங்க ஆச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள் இருந்துச்சு நமக்கு தெரியுமா? அந்த ஆண்டுகள் எல்லாம் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் உலகம் தோன்றும் முன்னும் என்றென்றும் அனாதியாக போதுமானவராக யார் மேலேயும் சார்ந்திராம தன்னில் தானே நிறைவுள்ளவராக இருந்த தேவன் இவர். யாருமே அவருக்கு தேவைப்படலை. பரிபூர்ண மகிமையோடு நிறைவோடு திருப்தியோடு இருந்தார். அவருக்கு பூமி தேவைப்படலை, தேவதூதர்கள் தேவைப்படலை, பரலோகம் தேவைப்படலை. மாறாத கர்த்தராக அவருடைய சந்தோஷங்கள், சமாதானம், நிறைவு மாறாதவராக என்றென்றும் அவர் இருந்தார். பாருங்களேன் எப்படி ஆனா அந்த தேவன் யுக யுகங்கள் அப்படி வாழ்ந்து வந்த தேவன், தன்னில் தானே நிறைவாயிருந்த தன் இயல்புனா இதாங்க. அவருக்கு யாருடைய அவசியமும் இல்லை, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட். ஆனா ஒரு டைம்ல அவர் படைக்கணும்னு முடிவு பண்ணார். அதிசயத்துல அதிசயம் என்ன தெரியுமா? அவருக்கு பரலோகம் தேவையில்லை, தேவதூதர்கள் தேவையில்லை, மனிதர்கள் தேவையில்லை. ஆனா அவர் படைக்கணும், வானத்தையும் பூமியும் படைக்கணும். அந்த படைப்பின் மூலமாக தனக்கு எந்த விதமான ஒரு துளி ஆதாயமும் அவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் தன்னியல்புள்ள தேவன், அவர் யார் மேலேயும் சார்ந்திராத தேவன். அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லை, இது எதுவுமே தேவையில்லை. அப்ப ஏங்க அவர் படைச்சாரு? இவங்க ஒருவேளை அவருடைய சந்தோஷத்துக்கோ எதுல அவருக்கு இருக்கிற குறைவுக்கோ தேவைப்பட்டிருந்தா அவர் எப்போ அனாதியா இருந்தாரோ அந்த நேரத்திலே இவங்களும் இருந்திருக்கணும், இவங்களும் படைக்கப்பட்டிருக்கணும். இவங்க இல்லாமையே எத்தனை யுகங்கள் அவர் சந்தோஷமா நிறைவாக வாழ்ந்திருக்கிறாரு. நம்மலாம் இப்போ நேத்து பிறந்த ஆளுங்காச்சே, யோசிச்சு பாருங்களேன். அவர் பரிபூர்ணமா இருந்த தேவன். அவர் தன்னுடைய எந்த படைப்புலையும் தன்னுடைய உயிருக்கோ தன்னுடைய இருப்புக்கோ சார்ந்திராத தேவன். அவர் நம்மளை படைப்பதற்கு எந்த விதமான கடமையோ கட்டாயமோ அவசியமோ அவருக்கு இருக்கவில்லை. பாருங்களேன், நிச்சயமெல்லாம் அது நம்ம இல்லாம இருந்து தனியல்பாக இருந்தார். நம்ம அப்ப கேட்கலாம், ஏங்க அவர் நம்மளை படைச்சாரு?
அவருக்கு தான் நம்ம தேவை இல்லையே. ஏன் படைச்சாரு? ஏன் தேவ தூதர்களை படைச்சாரு, மனுஷர்களை படைச்சாரு? அதிசயத்துல அதிசயம். வேதம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? எபேசியர் 1:6 பார்த்தீங்கன்னா, அவருடைய நல்ல பிளஷர் இஸ் குட் பிளஷர். அவருக்கு விருப்பம் ஆச்சா? ஜஸ்ட் அ பிளஷர். அவருடைய விருப்பத்துக்கு, அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, எந்த கட்டாயமோ அவசியமோ இல்லை, விருப்பம், ஒரு ஆசை. அவருக்கு அதுக்கு தான் படைச்சார். தனக்கே உரித்த வல்லமையோடு நித்தியமாக இருந்த தேவன், எசென்ஷியல் க்ளோரின்னுவாங்க. அவருக்கே உரித்த மகிமை அவருக்குள்ள இருக்கு. அது யாரும் சேர்க்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எந்த மனுஷனும் அந்த அவருக்கு இருக்கக்கூடிய மகிமைக்கு ஒரு துளியும் சேர்க்க முடியாது, தொடவும் முடியாது, அதை சேர்க்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அந்த தனியல்புள்ள எசென்ஷியல் க்ளோரி அவருக்கு இருக்கு. அந்த நித்தியமாக அந்த மகிமையில இருந்த தேவன் அந்த மகிமையை தன்னுடைய படைப்பின் மூலமாக வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். இஸ் எசென்ஷியல் க்ளோரிய மேனிஃபெஸ்டிவ் க்ளோரின்னுவாங்க. அதை வெளிப்பட அவர் இருக்குது மகிமை. எவ்வளவுதான் எனக்குள்ள இருந்தாலும் அதை நான் வெளிப்படுத்தணும்னு விரும்புறேன். தனக்கே இருந்த மகிமையை அவர் வெளிப்படுத்தணும்னு விரும்புறார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எவ்வளவுதான் கடவுளை துதிச்சாலும், பரலோகமெல்லாம் சேர்ந்து கடவுளை நித்தியமா துதி துதி துதின்னு சேர்த்தாலும், அவருக்கே உரித்த மகிமைக்கு ஒரு துளி மகிமையும் நம்ம சேர்க்கவே முடியாது. அதுதான் தனியல்புள்ள தேவன். என்ன ஒரு கடவுள் இவர் பாடி இருக்கிற அந்த வசனத்துல போட்டிருக்கு இல்லைங்களா? என்ன ஒரு தனியல்புள்ள தேவன் இருக்கிறார். அவர் தன்னியல்பானவராயும், அந்த இது விசுவாச அறிக்கையில வருது, அவர் தன்னுடைய இயல்புக்கு தேவையான எல்லா வல்லமையும் தன்னிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்வதோடு புறத்திலிருந்து எதுவுமே தேவையில்லாதவருமாய் இருக்கிறார். வெளியிலிருந்து அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லை. முழு மகிமையோடு இந்த உலகங்கள் படைப்பதற்கு முன்பதாக அவருக்கு இருந்த மகிமை அப்படியே தான் இருக்கும். படைச்ச உடனே அவருக்கு இருந்த மகிமை அப்படித்தான் இருக்கும். இந்த உலகங்கள்லாம் அழிந்து ஒன்றும் இல்லாம போகும்போது அவருடைய மகிமை அப்படித்தான் இருக்கும். தன்னுக்கு தானே எசென்ஷியல் க்ளோரி ஒரு மாறவோ மாறாது. என்றென்றும் பாக்கியம் உள்ள தேவன், என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன், தன்னிலேயே தான் பரிபூர்ணராக மகிமையாக நிறைவாக தனியல்புள்ள தேவன். ஒரு எதுலையும் சார்ந்தில்லை. நெகேமியா 9:5 சொல்லுது, நீங்கள் எழுந்து அநாதியா என்றென்றும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எங்கள் ஸ்துதியும் ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என்ன சொல்றார் பாருங்க, எங்களுடைய எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான நாமம் உங்களுடைய நாமம். நாங்க எவ்வளவு துதிச்சாலும் உங்களுடைய மகிமைக்கு ஒண்ணுமே சேர்க்க முடியாது ஆண்டவரே. நீங்க எப்பவும் மகிமை உள்ள ஒரு ஆண்டவரே. அப்போஸ்தலர் நடபடிகள்ல பவுல் 17வது அதிகாரத்துல சொல்ற, தமக்கு ஏதோ தேவை என்பது போல அவர் இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அவரு கொடுக்குற பிச்சைங்க, ஜீவன சுவாசத்தை சகலத்தை அவரு கொடுக்கிறார். அவருக்கு என்னங்க நம்ம சேர்க்கிறது? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு மோசேக்கு பார்த்து சொன்னார் இல்லைங்களா? நான் இருக்கிறேன். அந்த தேவன், இந்த குணத்தை யோசிச்சு பாருங்க. அது இதை நினைச்சே பார்த்து நம்ம மூளெல்லாம் செதறும். நான் ஒருவர், நம் தேவனாகிய கர்த்தர், நம் தேவன், அவர் ஒருவரே மெய்யான ஜீவனுள்ள தனியல்புள்ள தேவன். அதிசயத்துல அதிசயம் ஒரு பயன்பாடு தான் அந்த இன்னொரு குணம். அதிசயத்துல அதிசயம் என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் இதை உணரும் போது, நான் இதை முதல்ல உணரும் போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த தனியல்புள்ள தேவன், நான் கொஞ்சம் கூட அவருக்கு தேவை இல்லையா? தேவையே கிடையாது. யாருமே அவருக்கு தேவை கிடையாது. பூமியில் உள்ள மனிதர்கள், வரலாற்று வாழ்ந்த எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு முன்பதாக ஒண்ணுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அப்போ அவர் நமக்கு, இதுல தான் அதிசயம் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வைக்கிறதுங்க. நான் தேவையே இல்லைனாலும் என்ன படைச்சிங்களே சாமி, ஒரு தேவையும் இல்லைனாலும் அதோ பிரமிக்கத்தக்க அதிசயமாகவா என்னை படைப்பது. என்னை படைச்சி என் தாயின் கருவுல என்னை உருவாக்கி ஒரு தாய் போல் என்னை பராமரித்து என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை வெளியே எடுத்து இந்நாள் வரைக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்து எதுக்கு என்ன பார்க்குறீங்க? நான் ஒரு பைசாக்கோ உமக்கு தேவை இல்லையே. யோசிச்சு பாருங்களேன், என்ன அதிசயம்.
உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியா. இதெல்லாம் ஏன் நமக்கு ஏதோ நம்ம ரொம்ப முக்கியம். மனுஷனுடைய பிடிச்ச அகங்காரம் இதான். நீ ஒண்ணுமே இல்லை, நீ தேவையா இல்லை அவருக்கு. ஆனாலும் உனக்கு இத்தனை செஞ்சிருக்கிறாரு. உன்னை படைக்க வேண்டிய அவசியமே இல்லைனாலும் படைச்சிருக்கிறாரே. இந்த மாதிரி ஒரு தெய்வம் எங்க பார்க்க முடியும்? முகங்கொப்புற அவர் கொடுவணும். என்ன ஒரு அதிசய தேவன், தன் இயல்புள்ள தேவன். இந்த தேவன் அதுல பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அவருக்கு நான் எந்த பிரயோஜனமும் இல்லாத படைப்பு மாத்திரம் இல்ல, பாவத்துல விழுந்து போய் ஆதாமினால் சீர்கெட்டு போய் அவருக்கு இவ்வளோ பெரிய கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்து என்ன மண் புழு மாதிரி நசுக்கிறத விட்டுப்பட்டு அவருக்கு எந்த இழப்போ இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. நசுக்கி போட்டிருக்கலாம் நரகத்துல. ஆனா என்ன காப்பாற்றணும் என்பதற்காக நித்திய நரகத்துல இருந்து தன்னுடைய சொந்த புள்ளையே கொடுத்து சிலுவை பரியந்தும் அவரை சாகடிச்சாரு. ஏன்? இதை யோசிச்சு பாருங்க. எந்த அவசியமும் நான் இல்லை, எனக்கு போய் இத்தனை இரக்கமா கிருபையா தயவா ஒரு மனுஷன் நினைக்கும் போது மூச்சடைச்சு போய் பிரமிப்பின் ஆராதனையில அவன் முழுகி போவாங்க. என்ன ஒரு கடவுள் இவர், என்ன ஒரு அதிசய தேவன். என்னை படைக்க வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. என்னை படைச்சிங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்னை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஒரு பைசாக்கும் நான் உங்களுக்கு பிரயோஜனப்பட மாட்டேன். நான் ஒவ்வொரு நடியும் என்னை பராமரிக்கிறீங்களே. உலகத்திலேயே மிகப்பெரிய அண்டசராசரத்தின் தியாகத்தை கொடுத்து விலை உயர்ந்த உம்முடைய குமாரனின் ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டிங்களே. ஆராதிக்க பாத்திரமான தேவனே பாருங்களேன். அதாங்க தன்னியல்புள்ள தேவன். அவருடைய செயல்கள் எல்லாத்துக்கும் எதுவுமே நம்ம சேர்க்க முடியாது. என்ன ஒரு கடவுள். அங்கெல்லாம் ஊரெல்லாம் இருக்குது, தேங்காய் உடைக்கிற கடவுள், அதை கேட்கிற கல்யாணு, கொல்கட்டை கேட்கிற கடவுள். இவர் பாருங்க எந்த தேவன். இதான் இந்த தெய்வமா கிறிஸ்தவத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்து இந்தியால 2% தான் கிறிஸ்டியன். பாவதே இயேசு அவருடைய கண்ணீர் வடிச்சுக்கிட்டு யாரோ ஒரு ஆராதிக்க இல்லாம ஐயோ யாராவது வாங்கல அப்படின்னு இருக்கிற கிறிஸ்தவம். அவரை ஆராதிக்காத போகும்போது அப்படியே தண்ணியல் அவர் அப்படியே ரொம்ப சோகமா வேதனையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிற தேவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுங்க. அவரை ஆசீர்வதிக்காம போனா மனிதன் தான் செத்து நாசமா போவான். நம்ம அவரை துதிக்கணும் போது அவருக்கு எந்த மகிமையை நம்ம சேர்க்கறது இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய மகிமையை வெளிப்படுத்துறோம். அதுக்காகத்தான் படைச்சார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம படைப்பின் நோக்கமே. அதை செய்யாத போன தேசம் 2% தான் செய்யுதுன்னா அந்த தேசம் சபிக்கப்பட்ட தேசங்க. படைப்பு தேவ தூதர்கள் படைப்போம், மனிதர்கள் படைப்போம் அவருக்கு இருக்கக்கூடிய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. அது ஏஞ்சல்ஸ் பரிபூர்ணமா செய்யறதுனால தான் உன்னத விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமா இருக்காங்க. மனுஷக்குள்ளும் அதை செய்யறதை நிறுத்திடுச்சு. அதனாலதான் ஸ்தபிக்கப்பட்டு வேதனைனா வாழ்க்கையில இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், எங்க பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ சபையில? எங்க பார்க்கிறோம் இந்த மாதிரி தனியல்புள்ள தேவனை? அறியப்படாத தேவன் இல்லை இவரு. இவரை பத்தி யார் போதிக்கிறாங்க? பிச்சை எடுக்கிற கடவுளை தான் இயேசுவை தான் போதிச்சுட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பணமே இல்லை, அவருக்கு ஊழியக்காரர்களுக்கு பணமே இல்லை. இயேசுக்காக பணத்தை கொடுங்க, அவர் 10% கொடுத்தா அவர் புரோக்கர் 100% உங்களுக்கு கொடுப்பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கர். என்ன கேவலம். தனியல்புள்ள தேவனுங்க. யாரும் அவருக்கு கொடுக்க முடியுமா? அவரை போய் கடனாளி ஆக்க முடியுமா? என்றென்றும் பாக்கியமுள்ள தேவன், தனியல்புள்ள தேவன். ஓகே, அதை நிறைய இப்படி தாங்க அவரை பத்தி சிந்திச்சு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸசைஸ் தான். நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஒன்னொன்னும் அப்படி சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அடுத்ததாக சுருக்கமா நான் சொல்றேன். முழு நிறைவிலும் இருக்கிறவர்னு வருது. இஸ் a perfect God. தனியல்புள்ள தேவன், பரிபூர்ணமான தேவன். தனக்குள்ளேயும் தன்னுடைய செயல்கள்லையும் எல்லாத்துலயும் பரிபூர்ணம். அவர்ல எந்த குறையும் கிடையாது. ஒரு பழைய போரிங் தாத்தா கிடையாது. அவரு பரிபூர்ணனா ஃப்ரெஷ், ஒண்ணுமே குறை இல்லாதவர். எல்லாவற்றுக்கும் காரண ஊற்று அவர் தான். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நம்ம எவ்வளவோ அனுபவிக்கிறோம். என்ன ருசியான சாப்பாடு, என்ன காட்சிகள். ஊரெல்லாம் போய் சுத்திட்டு அந்த கடலை பார்க்கிறோம், அந்த சீனரியை பார்க்கிறோம். அதெல்லாம் என்ன வாழ்க்கையின் இன்பங்கள். இந்த உலகத்தின் இன்பங்களே அப்படி இருந்துச்சுன்னா அந்த இன்பத்துக்கு காரணர் அவர் தான். அவர் எவ்வளவு இன்பமா இருப்பாருங்க. எத்தனை அழகுகளை இந்த உலகத்துல பார்க்கிறோம். எல்லா அழகுக்கு ஊற்று அவராச்சே. எல்லா நன்மைக்கு சிறந்ததுக்கு ஊற்று பரிபூர்ணர் அவர். இஸ் பர்ஃபெக்ட்.
அழகுல பரிபூர்ணர், ஞானத்துல பரிபூர்ணர், இன்பத்துல பரிபூர்ணர். சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தின் நித்திய பேரின்பம். மனுஷன் இன்னைக்கு சாப்பாடு வேணும், உலகம் வேணும், அதை வேணும்னு இதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்பா இதெல்லாம் கொடுத்தவருடைய ஊற்று யாது? அவர்கிட்ட இருந்து வர்றது. அவர் இதுல 10,000 மடங்கு இன்பங்கள் கொடுக்கக்கூடிய சமூகம் அவருது. இதெல்லாம் ஏன் கொடுக்கிறார் வாழ்க்கையில்? இதையே பிடிச்சிக்கிட்டு இப்படியே ஒரு பண்ணிக்கு ஏதாவது போட்டோம்னா அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தலைகுன்னு நிமிர்ந்து பார்க்காதான். அதே இதையே இருந்தா அந்த மாதிரி மனுஷன் ஆயிட்டான். இதெல்லாம் எங்க இவ்வளோ இது நல்லா இருக்குதுன்னா இதை படைச்சவர் எவ்வளோ நல்லா இருக்கணும் ஐயா, எவ்வளோ பெருசா இருக்கணும், எவ்வளோ அவர் தானே தேடணும். இது படைச்சவர் யார்? அவரை நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம சார்த்தக்கும் நம்ம லைஃப் இல்லைங்களா? அவர் எல்லாத்துலயும் பரிபூர்ணங்க, அவர்ல பரிபூர்ணம், அவர் செய்யறதுல பரிபூர்ணம். நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஏங்க நம்மளதெல்லாம் ஒரு பொழப்ப ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு நினைக்கலாம். அவர் தான் உங்களை வச்சிருக்கிறது. அவருடைய உங்க வாழ்க்கையில அவர் வச்சிருக்கிற சித்தம் ஒருபோதும் தப்பா போவார். ஏன்னா அவர் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி பாக்குறீங்களா, அவர் பார்க்கறது, அவர் செய்கிறது எல்லாமே பரிபூர்ணம். உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் அதை முற்றுமுழிய முடிப்பார் இல்லைங்களா? உங்க வாழ்க்கையில அவர் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கா தப்பா போவார். அவருடைய பிளான் படி நடக்கும். அவர் பரிபூர்ண தேவன். அடுத்து மூணாவதாக எல்லையற்ற தேவன். இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல ஏதாவது எல்லையற்றது இருக்கா? அன்லிமிட்டெட் மீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் ஹோட்டலில் இல்லைங்களா? ஆனால் அதுக்கும் லிமிட் இருக்கு. நம்ம போய் இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். கடலுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, வானத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, வானத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஆனால் ஒரே ஒரு லிமிட்ல சேராத அன்லிமிட்டெட் இன்ஃபைனைட் எல்லையற்றவர்னா கடவுள் மட்டும்தான். அவர் கடல் எவ்வளோ பெருசுன்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரு நம்ம என்ன போட்டுறோம், அவ்வளோ பெரிய கடலுக்கு கடலுன்னு சொல்லிடுறோம். பூமி எவ்வளோ இருக்கு அதுல, ஆனால் அது பூமின்னு ஒரு பேரை வச்சிடறோம். அண்ட சராசரம்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அண்ட சராசரம் அதுக்கு ஒரு பேர். ஆனால் இவருக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு நம்ம நிறுத்திட முடியாதுங்களே. இவர் எல்லையற்றவர். ஒரு பேரை கொடுத்துட்டு அவர் விட்டுற முடியாது. இவர் தான் இயேசுன்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. காலத்துக்கும் ஸ்தலத்துக்கும் சிந்தனைகளுக்கும் எல்லாத்துக்கும் எல்லையற்றவர். எல்லையற்றவர்னா அவர் வற்றாதவர். ஒரு துளி கூட அவர்ல குறைபடாது. ஒரு கடல்ல போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்னா அது குறைஞ்சுதான் போச்சு. நமக்கு அது தெரியறது இல்லை, ஆனா அதுல இருந்து குறைஞ்சு போச்சு. ஆனா கடவுள்கிட்ட இருந்து எது எடுத்தாலும் எவ்வளவு வல்லமை அவர் பயன்படுத்தினாலும் அந்த வல்லமை குறையாதுங்க. ஏன்னா எல்லையற்றவர் அவரு. அவர்ல குறைவே குறையாது. இது எல்லா குணாதிசயங்களுக்கும் பொருந்தும். அவர் எல்லையற்றவர்னா அவர் இறக்கம் எல்லையற்றதுங்க. நீங்க யாருக்காவது உங்களுக்கு இறக்கம் தேவமா, நீங்க ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறீங்களா, திருப்பி செஞ்சிருக்கிறீங்களா, அவர்கிட்ட வாங்க. அவர் இறக்கத்துக்கு எல்லையே கிடையாது. அவர் பொறுமைக்கு எல்லை கிடையாது, அவர் கிருபைக்கு எல்லை கிடையாது, அவர் அன்புக்கு எல்லை கிடையாது. அதே நேரத்துல அவர்கிட்ட தப்பா போய் மாட்டிக்கணும், அவர் கோபத்துக்கு எல்லை கிடையாது. அதனாலதான் நரகம் நித்தியமா இருக்கும். அவர்கிட்ட இருந்து தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம். ஏன் அவர் நித்தியமா நரகத்துல தண்டிக்கிறார் மனுஷர்கள்னா, அவருக்கு விரோதமா நம்ம யாருக்கு விரோதமா பாவம் செய்யறோம்னு இருக்கு. ஒரு சின்ன ஆளு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு விரோதமா தப்பு செஞ்சிட்டோம்னா சின்ன தண்டனை தான். இந்த நாட்டுல இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு விரோதமா தப்பு செஞ்சிட்டோம்னா பெரிய குற்றம் இல்லையா? அதே மாதிரி அவர் யாரா இருக்கிறார், எல்லையற்ற தேவனுக்கு விரோதமா செஞ்ச பாவம் அது எல்லையற்ற பாவம், அதுக்கு எல்லையற்ற தண்டனை அவர் கொடுப்பார். எல்லையற்ற தேவன், எவ்வளவு பெரிய தேவன். இன்னொன்னு நாலாவதாக அவர் புரிந்து கொள்ள முடியாத தேவன் இல்லைங்களா? அந்த இதுல வருது, அவரால் மட்டுமே அன்றி வேறு ஒருவராலும் அவரது உள்ளியவங்களை புரிந்து அறிந்து கொள்ள முடியாது. அவர் புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து படிச்சு சிந்திச்சு பார்த்து உணர்ந்து புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப இது டேபிள்னா கண்ணு தெரியலனாலும் இது தொட்டு பார்த்து புரிஞ்சுக்கலாம். நம்ம புலன்களை பயன்படுத்தி எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த தனியல்புள்ள எல்லையற்ற தேவன் இல்லைங்களா, தனியல்புள்ள தேவன், எல்லையற்ற தேவன், அந்த தேவனை ஒரே விதத்துல தான் அவரை தெரிஞ்சுக்க முடியும். அவரா தன்னை பத்தி என்ன வெளிப்படுத்துறாரோ அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தனும் அது தெரிஞ்சுக்க முடியாது இல்லைன்னா. அவர் வேதத்துல பாவிகளான நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தன்னை பத்தி என்னெல்லாம் தெரிய வைக்கணுமோ அதெல்லாம் தெரிய வச்சிருக்கிறாரு. அதுதான் முடிவு கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு இல்லை. அவர் முழுமையா ஒருத்தனும் புரிஞ்சு கொள்ள முடியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒருத்தன் நான் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன்,
அப்படின்னா ஒரு ஒரு மனுஷன் போனானா ஒரு கடல்கிட்ட போய் அவனால தூக்க முடிஞ்சது ஒரு பக்கெட் தண்ணி, ஒரு மூட்டை மண். அதை தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த தண்ணியை அனலைஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்டடி எல்லாம் பண்ணி எனக்கு கடலே புரிஞ்சிச்சு. நானா என்ன முட்டாள் அது? நீ உன்னால தூக்க முடிஞ்சது ஒரு மூட்டை மண்ணியா? அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும், உன் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா அவர் கடலோட எல்லையற்றவர். நம்மளால எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவுதான், நம்ம குருவி மூளைக்கு அவ்வளவுதான் புரியும். ஆனா நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட எல்லையற்ற தேவன். எத்தனையோ மனிதர்களுக்கு அகங்காரம் வருது. ஏன்னா நான் 50 வருஷம் கிறிஸ்தவங்க எவ்வளோ பைபிளை படிச்சிருக்கிறாங்க, எத்தனை வாட்டி நான் தியாலஜி படிச்சிருக்கிறேங்க, நான் பாஸ்டருங்க, நான் பிஷப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு அகங்காரம் மனுஷனுக்கு வர்றதே எதுக்குன்னா, கடவுள் எல்லையற்றவர், புரிந்து கொள்ள முடியாதவர், காலமெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும்னு தெரியறதில்ல. பாருங்களேன், எல்லாம் தெரிஞ்சிச்சு எனக்கு. பிரதர் அவர் எல்லையற்றவருங்க, அவர் ஒருபோதும் ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியாது. நாம் அவரை தெரிஞ்சுப்பதற்காக, தொடர்ந்து தெரிஞ்சுப்பதற்காக பிறந்திருக்கிறோம். எவ்வளவுதான் நீ கடவுளை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் நீ தெரிஞ்சுக்கணும். அவருடைய அறிவில் ஆயுசெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், வளரணும், நித்தியமெல்லாம் வளர போறோம். பரலோகத்துல போய் 1 கோடி பில்லியன் வருஷங்கள் நீங்க இருந்துடுறீங்கன்னு வைங்க. எத்தனையோ வருஷங்கள் கடவுளை பார்த்து இருந்தீங்க, அப்போ இருந்தாலும் அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. 1% தான் அப்ப தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா எல்லையற்றவர் அவரு, இல்லைங்களா? வானமெல்லாம் அவருடைய மகிமை இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. எவ்வளவு ஏன்னா பரலோகத்துல ஏன் நித்தியமெல்லாம் இன்பமா இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவரை தெரிஞ்சுக்கும் போது ஆனந்தமும் சந்தோஷமும் புது புது விதங்களும் ஆனந்தத்துல நம்ம நிறைஞ்சு போவோம், இல்லைங்களா? வேதம் அதனாலதான் உண்மை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுது, இல்லைங்களா? கடவுளை பற்றிய ரட்சிப்பின் அறிவு கூட இந்த உலகத்துல எல்லாருக்கும் அவர் தெரியப்படுத்துறது இல்லை. எல்லாருக்கும் தெரியுதா? நம்ம ஊர்ல இல்லைங்களா, கடவுள் தன்னை யாருக்கு தன்னை வெளிப்படுத்துறாரோ அவங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும், மற்ற அவங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. கடவுள் யாருக்கு இந்த தன்னை வெளிப்படுத்துவாரு? ஐசாயா 66 சொல்லுது, இந்த 3 குணங்கள் இருக்கிறவனுக்கு தான். யாரு? தாழ்மை உள்ளவன். 66 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, இவன்ல நான் குடியிருப்பேன், இவனுக்கு பிரியமா இருக்கிறேன், இவனுக்கு தான் என்ன வெளிப்படுத்துவேன். யாரு? தாழ்மை உள்ளவன். நமக்கு வாழ்க்கையில நமக்கு அகங்காரம் இருக்கிறதே கடவுள் எவ்வளோ பெரியவர்னு சிந்திக்காம நம்ம மூளையெல்லாம் நம்ம தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்கு நினைச்சிருக்கோம். என் அனுபவம் என்ன, நான் என்ன சாதிச்சுக்க, மூளையெல்லாம் அகங்காரம் வர்றதே கடவுளை பத்தி சிந்திக்காதனாலங்க. நேபுகாத்நேசர் மாதிரி அதுக்கு தான் புள்ளத்துன்ன வைக்கிறார் 7 வருஷம், இல்லைங்களா? நான் தான் என் வாழ்க்கைக்கு அது இல்லை, கம்ப்ளீட்டா உன்னை தாழ்த்து, உன்னை எவ்வளோ பெரிய தேவன் அறி. பெருமையும் கடவுளுடைய அறிவும் பாம்பும் கீரி புள்ள மாதிரி. எங்க நமக்கு மனசுல பெருமை இருக்குதோ, ஏதோ எனக்கு தெரியும் நம்ம நினைக்கிறோமோ, அங்க கடவுளுக்கு அறிவே வளராது. நிறைய பேர் கடவுளுடைய அறிவுல வராதுக்கு காரணம் பெருமை. நொறுங்குண்ட இருதயம் அவனுக்கு இருக்கணும், பெருமை தாழ்மை இருக்கணும். நொறுங்கு நான் பாவி, இவ்வளோ பெரிய கடவுளுக்கு தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்ச மனுஷன், என் மேல இறங்குங்கன்னு நொறுங்குண்ட இருதயம் இருக்கணும். அடுத்ததாக என் வசனத்துக்கு நடுங்கிறவ, எவ்வளோ பெரிய கடவுளாச்சே, அவர் வசனம் எவ்வளவு பெருசு. ஓகே, தன்னியல்புள்ள தேவன், புரிந்து கொள்ள முடியாத தேவன், எல்லையற்ற தேவன், இன்விசிபிள் காட் அப்படின்னு வருது. நம்ம கண்ணுக்கு புலப்படாத தேவன். அந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய சுத்த ஆவி. அவர் ஒருபோதும் நம்ம சரீரமா நினைக்க கூடாது, அவர் சுத்த ஆவி, இல்லைங்களா? அவருக்கு சரீரம் இல்லை, அவருக்கு சரீர பாகங்கள் இல்லை, அவர் உருவமாக நம்ம நினைக்கவே கூடாது. ரொம்ப அதை பத்தி கடவுள் ஸ்ட்ரிக்டா இருக்கிறார், இல்லைங்களா? இயேசுவே அதை பத்தி சொன்னாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ளணும். ஆனா பைபிள்ல கடவுள் கண்ணு போட்டிருக்குதே, அவருடைய கர்த்தருடைய கரோன்னு போட்டிருக்கே அப்படின்னா நம்ம என்னன்னா ஆந்த்ரோமார்பிக் லாங்குவேஜ்னு வாங்க. அதாவது நம்ம புரிந்து கொள்வதற்காக அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதே தவிர, அவருக்கு கடவுளுக்கு ரெக்கைகள்ல ஒன்ன மூடிக்குவார்னா அப்பனா அவர் என்ன கழுகா? அவரு ரெக்கை இருக்குதா? அது அடையாள மொழியா பயன்படுத்துற மாதிரி கரோன். ஆனா அவர் ஆவி. நம்ம எல்லாரும் மாம்ச மனிதர்கள், அவர் கடவுள் ஆவி. ஒரே விதத்துல மாம்ச மனிதர்கள் அந்த தன்னியல்புள்ள ஆவியான தேவனை தெரிஞ்சுக்கிற ஒரே வகை என்ன தெரியுமா? நாம் ஆவியால் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதனாலதான் இயேசு அவ்வளோ பெரிய நெக்கதேமு வேத பண்டிதன், இஸ்ரவேலுக்கே போதகனை பார்த்தப்பா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த தேவனை நீ தெரிஞ்சுக்கணும். நீ மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை உன்னால பார்க்க கூட முடியாது.
முதல் உணர்வு எதை பத்தியும் நம்ம கத்துக்கணும்னா முதல்ல பார்க்கணும். பார்க்க கூட முடியாதியா உன்னால. வாழ்க்கையெல்லாம் இப்படியே தான் நீ மாம்சமா கடவுளை நினைச்சுக்கிட்டு நீ இறந்து போவ. கடவுளே யாருன்னு உனக்கு தெரியாது. ஏன் எத்தனையோ பேர் கடவுள் தெரியாம இருக்கிறாங்க. ஒரு உருவம் வச்சுக்கிறாங்க, ஒரு வெக்கரம் வச்சுக்கிறாங்க, தங்க கற்பனைக்கு வச்சுக்கிறாங்க. ஏன் ஒரே விதத்துல இந்த தனியல்புள்ள எல்லையற்ற ஆவியா இருக்கிற தேவனை நாம் அறிந்து கொள்வது நாம் மறுபடியும் பிறந்தாதாங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், அதை நீங்க யோசிச்சு பாருங்க. மாம்சமானது மாம்சத்தை தான் பிறப்பிக்கும். நீங்க மாம்சமாதே நினைச்சுக்கிட்டு இருந்தா அவர் அப்படித்தான் நீங்க நினைப்பீங்க. வேதத்தின் கடவுளை நீங்களால பார்க்க முடியாது. ஸ்பிரிச்சுவலா கடவுளை உங்களால நினைக்கவே முடியாது. அவங்க ஆசி, அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க, அவங்க இந்து, அவங்க ஒரு கடவுள் வச்சிருக்காங்க. நாங்க இயேசு எங்க கடவுளா. கணேஷா போட்டோ வச்சிருக்கிறாரு, நான் இங்க முருகர் போட்டோ வச்சிருக்கேன், நான் இயேசு போட்டோ வச்சுக்குவோம். மாம்சமா தான் சிந்திப்போம். இயேசு பிறந்தார், கிறிஸ்துமஸ் வந்துச்சு. இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், ஈஸ்டர் வந்துச்சு, சர்ச்சுக்கு போ வா. அவ்வளவுதான் மாம்ச கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது இருக்காது. 2 கொரிந்தியர் 6:16 பவுல் சொல்றார், ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். நம்ம அப்படி அவரு அறியக்கூடாது. ஏன்னா அவரு ஸ்பிரிச்சு தேவன் மகிமைப்படுத்தப்பட்டு அங்க இருக்கிறார். அவரே சொல்லி இருக்கிறார், என்ன தேவனை ஆவியாகத்தான் நீங்க ஆராதிக்கணும். மோசையை வான் பண்ணலையா, மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் சமுத்திரத்தின் கீழே எந்த உருவத்தையும் நீ வைக்காது. ஆனா இயேசுவே ஒரு உருவமா நம்ம வச்சிடறோம். யோசிச்சு பாருங்களேன். அது மாம்சமா அவர் ஆராதிக்கிறது. ஏன் அப்படி ஆராதிக்கிறோம்னா நிறைய அந்த மறுஜென்மத்தின் அனுபவம் நமக்கு இல்லாததுனால நம்ம அப்படி அவருக்கு உருவம் வச்சு தான் பழக்கம். நமக்கு அப்படி மறுஜென்மம் இல்லைன்னா அப்படிதான் வச்சுக்கிட்டு இருப்போம், வேற வழியே இல்லை. இல்லை என்னத்த நினைக்கிறது, ஏங்க அதை பத்தி என்னங்க தப்பு அப்படின்னா, ஒரு உருவம் நம்ம இயேசுக்கு கடவுளுக்கு வச்சுட்டோம்னா அவருடைய இந்த குணாதிசயம் எல்லாம் இல்லைன்னு ஆக்கிடுறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு உருவம் இருக்குதுன்னா அந்த இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அப்பா அவரு மற்றவங்க போட்டோ வைக்கலாம், மற்றவங்க விக்கிரம் வைக்கலாம், இவர் அது கண்ணும் இல்லை காதம் இல்லை, அவர் மாதிரியா இவர் பேசக்கூடியவராச்சே, பார்க்கக்கூடியவராச்சே, ஜீவனுள்ள தேவன் ஆச்சே. இவர் வித்தியாசமான செத்த கல்லோ மண்ணோ போட்டோ இல்லையே, மற்ற தேவர்கள் மாதிரி இல்லையே. இவர் ஜீவனுள்ள தேவன், இவர் தன்னியல்புள்ள தேவன். நான் தான் அவருக்கு உருவம் பண்ணி போட்டோ வச்சு மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுமா நான்? அவர் கிருபை தான் எனக்கு தேவை இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதில்லை. அவர் எல்லையற்ற தேவன். நான் ஃப்ரேம் போட்டு அவர் அடக்கிடுவேன் எல்லைக்குள்ள. அதுக்குள்ளதான் ஆண்டவரே நான் வரும்போது நீங்க வந்துடாதீங்க. எல்லா அவருடைய குணாதிசயம் யோசிச்சு பாருங்க. இது எந்த குணாதிசயம் நம்மளால சிந்திக்கவே முடியாது, நம்மளால வளரவே முடியாது. ஏன்னா விக்கிரங்களை வைக்கிறவர்கள் அதை போலவே அவங்க மூளை ஆயிரோன்னு வேதம் சொல்லுது. அவங்கள அப்படித்தான் ஆயிடுவாங்க. கடவுளை பத்தி உயர்வான். அதனாலதான் நமக்கு ஒரு மனுஷன் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வேதம் என்ன சொல்லுது, ஸ்பிரிச்சுவலா தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கும் போதுதான் கடவுளை கட்டிய கிரகிப்பு நமக்கு வருது, ஆவிக்குரிய சத்தியங்கள். ஏன்னா இயற்கை மனிதனுக்கு இதெல்லாம் பைத்தியமா இருக்கும்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் பைத்தியங்க, என்ன பைத்தியம் என்னோ பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு இருக்கலாம். ஆனா மறுபடியும் பிறக்கிற வரைக்கும் இந்த பெரிய தேவனை நம்ம அப்ரிஷியேட்டோ உணர்றதோ தெரியாதுங்க. அதோட அவசியம் நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம இதோட நம்ம முடிக்கலாம். இந்த 5 குணங்களை தேவனை பற்றி பார்த்துருக்குறோம். நம்மளை விட வித்தியாசமானவர் இல்லைங்களா, கம்ப்ளீட். நம்ம எல்லாத்துக்கும் அவர் மேல சார்ந்திருக்கிறோம், எல்லாத்துக்கும் சார்ந்திருக்கிறோம். ஆனா அவர் தனியல்புள்ள தேவன், யார் மேலேயும் சார்ந்தில்லை. நம்ம பரிபூர்ணம் இல்லாதவர்கள், அவர் பரிபூர்ண தேவன். நம்ம எல்லைக்குட்பட்டவர்கள், அவர் எல்லை இல்லாதவர்கள். நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர் புரிந்து கொள்ள முடியாதவர். நம்ம மாம்சம், அவர் ஆவி. அவரை அறியக்கூடிய ஒரே விதம், அவரை நாம் மறுபடியும் ஆவியினால் பிறக்கும் போதுதான் அந்த தேவனை அவர் தான் நமக்கு வெளிப்படுத்தின. எல்லாரையும் ஏன் மறுபடியும் பிறக்க வைக்கல? அவர் யாருக்கு வெளிப்படுத்துறாரோ அவங்கள தான் தெரிஞ்சுக்க முடியுங்க. மற்றவங்க எல்லாம் இப்படித்தான் மாம்சத்தின்படி அவரை நினைச்சுக்கிட்டே போயிடுவாங்க. அப்பேற்பட்ட தேவன் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் அவர் நமக்கு வரும் சாப்பாடு தண்ணி கொடுக்கறது மாத்திரம் இல்லைங்க. இன்னைக்கு எந்திரிச்சு நீங்க உட்காந்து கேட்குறீங்கன்னா அவர் கொடுக்குற உயிருங்க. நாம் இருக்கிறோம், அசைக்கிறோம், அவருக்குள் பழைக்கிறோம். காலைல எந்திரிச்சு சுகமா எந்திரிக்கிறோம்னா அவர் நம்மளை நடத்துறதுனாலதான். அவ்வளோ எல்லாமே அவர்கிட்ட வரும்போது அந்த பெரிய தேவதூதன் ஆர்க்கேஞ்சலே சாஷ்டாங்கமா விழுந்து அவர் ஆராதிக்கிறார். நம்ம எப்படி அவர் ஆராதிக்கணும்? தேவசாயலா படைக்கப்பட்ட நமக்கு மிக பேரின்ப நிறைவு எப்போ வரும் தெரியுமா? அந்த தேவனை அறிந்து அவரை ஆராதிக்கும் போதுதான், நம்ம சிந்தனைகள் உயரும் போதுதான். அவரை தொடர்ந்து நாம் அறிவோம். இதுதான் ஆரம்பம். ஜெபி.